வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புது அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ப்ளீச்சுக்கு தந்த வரவேற்ப வேற எதுக்குமே தந்துட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. அதனால ப்ளீச்சை பாதியில நிறுத்திட்டு 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 போடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோடுல இருந்து சில கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து இதுல போட்டிருப்பாங்க. அண்ட் அதையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன்ல. அதனால இத கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி வளவல்னு பேசாம, வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போறது தி 7 டெட்லி சின்ஸ் சீசன் 2 எபிசோட் 1 ரிவைவல் ஆஃப் த டீமன் கிளான். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, எலிசபெத் தன்னோட அரண்மனை விட்டு ரொம்பவே சந்தோஷமா போர் ஹேட்டை சந்திக்கிறதுக்காக இங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறா. அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா, திடீர்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது காட்டு பகுதிக்குள்ளே வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருட்டிடுச்சு. அண்ட் அவளுமே மெலியதாஸை பார்க்கும்போது மெலியதாஸ் இவளால் கண்ணாலே பார்க்க முடியல. அந்த இடத்துல வானத்தில் வேற லெவலில் சண்டை போய்கிட்டு இருக்குது. மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி 2 பேர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ தன்னோட டீமன் பவர் வச்சிருப்பார் பார்த்தீங்களா இப்போ மெலியதாஸ், அந்த பவரை இன்னும் 2 பேர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மெலியதாஸ் அடி வாங்குறத பார்த்துட்டு எலிசபெத்தால் பொறுக்க முடியல. காப்பாற்ற போனால் எலிசபெத்துக்கு பின்னாடி ஏதோ வந்து பிடிச்சிருச்சு. மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட கதை முடிகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் மரியாதை இங்கே எல்லாருமே காயப்படுத்துறன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கத்துனோடனே அவளோட காடஸ் பவர் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ போன சீசனில் இருக்கிற சில கிளிப்ஸ் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ 7 டெட்லி சின்ஸ் ஆனால் எங்களாலே முடியும்னா உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸனை தோக்கடிச்சிருப்பாங்க. நான் இன்னும் ஒருத்தனை கண்டுபிடிக்கவே இல்லை, அதனால நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது எலிசபெத்துமே ரொம்பவே சந்தோஷம் வந்திருப்பாங்கல்ல. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ சில பல வருஷங்களாகவே மனுஷங்களுக்கும் இந்த டீமன்ஸுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட டீமன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற இவங்க தான் ஹோலிக் நைட். இவங்களை வந்து துரோகம் பண்ணதுக்காக ஒரு 7 பேர்த்த சொல்கிறாங்க. அண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எலிசபெத் டக்குன்னு கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்? நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன், மறந்தே போச்சு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் லியோன்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது கனவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ரெடியாகி தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக போயிட்டா. அப்பா எப்படி இருக்கிறீங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னமாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி முகம் செவந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு சின்ன ஒரு கெட்ட கனவு அப்படிங்கிறாங்க. நான் சவுத்தில் போய் 7 டெட்லி சின்ஸை போய் பார்த்துட்டு வரேன்ல, அதனால தான் எனக்கு அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு உனக்கு எப்படி அது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படின்னு சரி போய் 7 டெட்லி சின்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து கூட்டிட்டு வா, அவங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டு விழா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாப்புல. என்ன எலிசபெத் சொல்கிற, எங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க போகிறாரு அவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எல்லாருமே இங்கே நாட்டுக்காக போகிறீங்களா, அதனால தான் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறதா எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. மெலியதாஸ் டிப்டாப்பாக வேறு மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறான். எலிசபெத் நீ என் கூட தினமும் படுக்கிறதுனால என்னோட அளவெல்லாம் உனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கிறது, ட்ரெஸ் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கோத்திரமே வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஏன்டா நீ அத்தனை வகையான புக்ஸ் படிக்கிற, இன்னும் எதுக்கடா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கிற, உனக்கு முதல்ல யார் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. என்னோட காதலி தான் அப்படின்னு சொல்லி குயிலாவை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான் கோத்திரமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே தன்னோட ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே டிஎனுக்கு ட்ரெஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியே வந்து பாருங்க என் ட்ரெஸ் எப்படி இருக்குது, என் ட்ரெஸ் ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு, அதனால தான் எனக்காக இதை மெர்லின் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. பேன் வெளியே வந்துட்டு இருக்கிறான். பேன் வெளியே வந்துட்டான் பாரு, அவனோட புது ட்ரெஸ் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பேன் வந்து பழைய ட்ரெஸ்ஸோட தான் இருக்கிறான். பேன் எங்கடா உன்னோட புது ட்ரெஸ்ஸு, உனக்கு புதுசு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களா, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆடா அந்த ட்ரெஸ்ஸா, அதை என் வீட்டில் தான் தொங்கிட்டு இருக்குது, இரு நான் போய் ரூமில் போய் மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிட்டான். அவார்ட் செரிமனிக்கு நம்ம எல்லாருமே கூப்பிட்டதுனால எலிசபெத் நம்ம எல்லாருமே புது வகையான ட்ரெஸ்ஸில் வரது ரொம்பவே சந்தோஷப்படுவா. அதனால தான் நம்ம புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நைட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க கொண்டுட்டாங்க. அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. கேப்டன் உங்ககிட்ட நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு பேன் மெலியதாஸ் தனியாக வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். நான் இந்த 7 டெட்லி சின்ஸ் விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசுகிறான். என்னடா பேசிட்டு இருக்கிற, நீங்கள் இருந்து கிளம்பி போயிட்டா சாப்பாடு யார் செய்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்களே எப்போ போல சமைச்சுக்கோங்க, நான் சீரியஸாக இந்த தடவை சொல்லியிருக்கிற கேப்டன், நான் இந்த 7 டெட்லி சின்ஸை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிட்டு அடுத்த நாள் வெடியற் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பேன் எங்கேயோ துணியை போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். நீ எங்கே போயிட்டு இருக்கிற, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் குறுக்க நின்றுட்டு இருக்கிறான். நேற்று நைட்டு நீயும் கேப்டனும் பேசுகிறத நான் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடைய போகிற இல்லை, இருந்தாலுமே நீ அடைய போகிற விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே கறிக்க போச்சு, அதனால நீ திரும்ப இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், போய் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு கிங் பேசிட்டு அவன் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அவார்ட் செரிமனிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ 7 டெட்லி சின்ஸ் இருக்கிற 7 பேரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படி காவ வாங்கிட்டாங்க. அதனால் மீதி இருக்கிற ஒரு 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிங்கும் பேனுமே எங்கேயோ கிளம்புறேன்னு சொல்லிட்டானுங்க, ஆனால் அவங்க எங்கே போனானுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இந்த அவார்டா, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் சில கிசு இருக்குது. அதை மெலியதாஸ் வந்து கேட்டுட்டான். முதல் அவார்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக்கு கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது இந்த கூட்டத்துக்குள்ளே எங்களுக்கு அவார்டு தரதுனால எவனுக்கோ எரியதாட்டு இருக்குது, சரி யார் யாருக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆச்சரியமாக இருக்குதோ எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேலாடிட்ஸ் ஆஃப் த அசூர் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டினைல் அப்படிங்கிற ஒரு ஹோலி நைட் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு குரூப்பில் இருக்கிற இவங்க 3 பேர் தான். ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா டாஜிடோ த பிளாட்டினம், வைலோ த பிளாட்டினம் அண்ட் டெட் பீஸ் த டைமண்ட். 3 பேருமே 7 டெட்லி சின்ஸ் கேப்டனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களா இருந்தானே அங்கே ஹென்ரிக்சனையும் ட்ரேஃபஸையும் தோக்கடிச்சது. நீங்கள் அந்த அளவுக்கு ஒன்று சக்தி வந்தவங்களே இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. எனக்கு உங்கள் சக்தி மேலே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டெட் பீஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, என்ன பேசியிருக்கிற நீ அரசர் இருக்கும்போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பே அப்படிங்கிறாங்க. அரசரை எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் இவங்களோட சண்டை போடுறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு டெட் பீஸ் கேட்கும்போது ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிட்டாங்க. அப்போ எதுக்காக அதை அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறா. அண்டு ஹாக்குமே பார்த்தீங்கன்னா இவனோட பவர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது, குறைஞ்சது ஒரு 1500 தான் இருக்கும். நீ எல்லாம் மெலிதாசோட பவருக்கு கிட்டேயே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்கிறா. என்னது ஹாக் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட காதில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கோத்திர கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஆமாம் அவனோட காதில் இருக்கிறது பேலர்ஸ் மேஜிக்கல் ஐயே. ஸோ அவன் இந்த நாட்டை காப்பாற்றிருக்கான்ல, அதுக்காக தான் நான் அவனுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு மாதிரி கொடுத்தேன். அந்த அன்பளிப்பு மற்றவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டியை அவனோட கண்ணுக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வெளியே பார்த்துட்டு இருக்குது. சில பேர்த்தோட பவர் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஹாக் நீ இன்னும் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கே, அவங்களோட ஸ்பிரிட் பவர் மேஜிக் பவர் எல்லாமே நல்லா தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் ஹாக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. அப்படின்னா சரி என்னோட பவர் என்ன நீ என்கிட்ட சொல்கிறியா மெர்லின் அப்படின்னு ஹாக் கேட்டுகிட்டே இருக்கும்போது, உன்னோட பவர் குறைஞ்சது ஒரு 30 அப்படின்னா அதை 100ஆல் வகுத்தா உன்னோட பவர் 3000 அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. இந்த இடத்துல ஹாக்கு செம சந்தோஷம். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே மெலிதாஸ் டாஜிடி கூட சண்டை போடுறதுக்காக தயாராகிட்டான். அப்படின்னு சரி 3 பேரையும் ஒத்தையா வரீங்களா காத்தையா வரீங்களா எவ வரீங்களா வாங்கடா அப்படின்னு மெலிதாஸ் நின்றுட்டு இருக்கிறான். கேப்டன் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு டிஎன் பேசிட்டே இருக்கும்போது டாஜியை ஒரே அடியை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெலிதாஸ் போகட்டு தள்ளிட்டான். இப்போ நீ அடிச்சதுக்கு பேர் அடியா? இந்த அடியெல்லாம் கொசு கிடச்சா கொசு கூட சாக்காது. நீ எப்படி அடிச்சு ஹென்ரிக்சன் எப்படி செத்தாங்க? ஒருவேளை ஹென்ரிக்சனும் ட்ரேஃபஸும் தான் கேவலமான முறையில் ரொம்பவே வீக்காக இருந்திருக்காங்களா? ஏன்னா அவங்க ராஜபரம்பை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சக்தி வாய்ந்தவங்களா இல்லாமலேயே அவங்க அந்த ராயல் கிரேட் நைட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாஜிடி பேசிகிட்டே இருக்கும்போது, வாய் அளந்து பேசிகிட்டு இருக்கிற, அவங்க என்னதான் இருந்தாலுமே அவங்க உன்னை விட சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா? அவங்களோட மூச்சு கடுத்து பார்த்தா கூட நீ செத்து போயிடுவேன். அதனால தான் கொஞ்சம் நேரம் வாய் மூடிட்டு அவங்களோட சக்திக்கு நீ எல்லாம் ஈடியனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோலிக் நைட்டாக உனக்கு நெஞ்சில் தில்லு வேணும், உனக்கு தில்லு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெலிதாஸ் நீ அவங்ககிட்ட சண்டை போட முடியாது, தயவு செஞ்சுங்கிறது கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக்கு அவங்களோட பவர் எல்லாமே தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம டாஜியை அடிக்க மெலிதாஸ் தடுத்துட்டான். அவனோட விரல் எல்லாமே ஒடிஞ்சு போயிட்டு ஒரு அடி அடிக்கிற பாருங்க. அந்த இடத்துல டெட் பீஸோட கையிலேயே பார்த்தீங்கன்னா டாஜிடி போய் விழுந்துட்டான். சரி இப்போ என்ன சொல்கிறீங்க, எங்களோட சக்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஹாக்குக்கு நம்ம மெலிதாஸோட சக்தி அப்படி கண் கூட தெரியுது. நம்ம மெலிதாஸோட சக்தி ஸ்பிரிட் பவர் மேஜிக் பவர் எல்லாமே சேர்ந்து ஒரு 3370 வருது. ஸோ இந்த பவரை பார்த்துட்டு ஹாக் வாய் பழந்துட்டா. நாங்கள் உங்கள் மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டோம், டாஜிடி பண்ண காரியத்துக்கு மன்னிச்சிருங்க, உங்களோட பவரை சந்தேகப்பட்டதுக்கும் எங்களை மன்னிச்சிருங்க. ஹென்ரிக்சன் ட்ரேஃபஸ் 2 பேர்த்தையுமே போட்டு தட்டுறதுக்கான சக்தி 7 டெட்லி சின்ஸோட கேப்டன்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பீஸ் டாஜிடி தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரை அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறா. எல்லாருமே ஒரு 1500 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இவங்களோட பவரில் நம்ம மெலிதாஸ் கிட்டே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒருத்தரோட சக்தி சூழ்நிலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே மாற்றி வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறா. உன்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டா, உன்னோட பவர் ஸ்பிரிட்டில் 5%, மேஜிக்கில் 0% அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் 25%, மொத்தமாகவே 30 தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோத்தர் சொல்லிட்டே இருக்கிறான். கோத்தரோட எபிலிட்டி பவர் பார்த்தீங்கன்னா 3200 அண்ட் அதே சமயத்தில் டிஎனாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது டிஎனோட பவர் இங்கே ஹாக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ டிஎனோட பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3250 அண்ட் அதே சமயத்தில் மெர்லின் தான் எனக்கு இந்த பவர் கொடுத்து. மெர்லினோட பவர் எவ்வளோன்னு பார்த்தா மெர்லினோட பவர் பார்த்தீங்கன்னா 4710. ஸோ இந்த 7 டெட்லிஸ் இருக்கிற எல்லாத்தோட பவருமே குறைஞ்சது 3000க்கு மேலே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கான அவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி 7 டெட்லிஸில் இன்னும் 2 பேர் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம மெலிதாஸ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு இருக்குது. பிரிட்டானியாவோட ராஜாவாக இருக்கிற பால்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹோலிவாரம் இன்னும் முடியல, ஹோலிவாரோட தாக்கம் இன்னும் இருக்குது, அவங்க சண்டை போடுறதுக்காக இன்னும் திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்ரஸ் பேசுனது இங்கே மெலிதாஸுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா ஒரு கெட்ட கனவாக நான் நினச்சது எல்லாமே திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது கனவு கண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் சோகப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது எலிசபெத் உனக்கு என்ன ஜியா சோகமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சோகம் அல்ல, கிங்கும் பேனும் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியவே அப்படின்னு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்குமே தெரியல, கிங் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு ஏன் பேசிகிட்டே இருக்கிறா. பேன் முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது கிங் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழிஞ்சு போச்சு, நான் ஏற்கனவே அதை பார்த்துட்டு தான் வந்தேன், இதுக்கு மேலே அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பாட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறா. ஒரு 3000 பவர் இருக்கிறதுனால யார் அது குறுக்க வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல கிரியாமோரு, கில் தண்டரு அப்புறம் ஹாஸ்டர் தான் இருக்கிறாங்க.
நீங்கள் 3 பேர் இங்கே என்னடா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது நாங்கள் உங்களை கொஞ்சம் நேரம் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு கிரியாமர் பேசிட்டே இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா டிரைவர்ஸ் வந்து உன்னை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற பேரில் கூட இருக்கிற காமரேஜ் வந்து கொண்டுட்டு இருந்தாராமே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அப்பா எப்படி செத்து போகிறேன்னு உனக்கு தெரியுமா? மற்ற காமரேஜை கொண்டு செத்தாரா இல்லை மற்ற காமரேஜை உயிர் காப்பாற்றிட்டு செத்தாரான்னு நமக்கு யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு விடை உங்களுக்கு தெரியுமா? இயற்கையாக நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான விடை நமக்கே தெரியாது. அந்த விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அந்த விடை இன்னும் கண்டுபிடிக்காமலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா விடையுமே இயற்கையாகவே தேடி கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெரினோட பவர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி உண்மையான விடை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கில்த் என்று கிரியாமர் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒருத்தரோட புதிர் உங்கள் மனதுக்குள்ளே எப்பவுமே ஓடிட்டு இருந்தால் தான் அவரோட நினப்பு உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால் அவரை பற்றின புதிரை நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னா பார்த்து வேலையை முடிங்கடா, எதுக்கு உதவாதவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டு போயிட்டே இருக்குது. என்னது எதுக்கு உதவாதவங்களா? ஆமாம், உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எப்பவுமே அங்கிள் ஜெரட்ரஸ் வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளை எப்பவுமே வந்து அங்கிள் ஹென்ட்ரிக்ஸ் தான் காப்பாற்றாரு, உங்களுக்கு என்னால் ஞாபகம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாசர் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அவங்க 2 பேர் தான் இப்பேற்பட்ட ஒரு தீங்கு வேலையை செஞ்சவங்க. அதனால தான் இந்த மக்களே எல்லாருமே அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. அந்த ஹோலி வரமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்று பண்ணலாமே, நம்ம வேணால் டேரெக்டாகவே டிரைவர்ஸ் ரூமுக்குள்ளே போய் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இந்த இடத்துல கில்தன்ற சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹென்ட்ரிக்ஸன் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருந்தது போதும், இனிமேல் நீங்கள் எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸோட ஸ்வாட் வச்சுக்கிட்டு ஏதோ ரிச்சுவல் பண்ணிகிட்டே இருக்கிறான். அண்ட் இவங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நிலநடுக்க வர மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஹாக் பயந்துக்கிட்டே இருக்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் மெலிதாஸ் உண்மையிலேயே ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். அப்படின்னா நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு இருக்கிறான். டிரைவர்ஸுமே முடிச்சுக்கிட்டான். ஒரு வழியா நீ கண்ணு முடிச்சிட்டியா? நீ எங்களை உயிர் காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு நன்றி கடனை நான் உன்னை கொல்லாமல் விடுறேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு. ஏன்னா உன்னை கொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் உன்னை கொல்லலை அப்படின்னு டிரைவர்ஸ் சொல்லிட்டே இருக்கிறான். 3000 வருஷங்களா நாங்கள் எதுக்காக அதை காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு டிரைவர்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பவர் பிரசன்ஸ் இருக்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா 10 ஷேடோஸில் இருக்கிற எல்லா 10 பேருமே இங்கே இருக்கிறாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன்ல, நாங்கள் என்ன தூங்கலை, ஆனால் மெலிதாஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் மாதிரி அங்கே இன்னொருத்தர் இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளீச்சுக்கு கொடுக்குற மாதிரி சப்போர்ட்டை இந்த 70 சீசன்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சேனலை மூடிட்டு போகிற தவிர வேறு எனக்கு எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா என்னோட ஒரு மைண்ட் பீஸ்க்காக அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ஒரு காரணத்துக்காக தான் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வியூஸ் கொடுத்து லைக் கொடுத்தா தானேங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு. அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.